அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு பொங்கல் சாப்பிட்டு. எங்க அம்மாவும் பொங்கல் செய்யன்னு கேட்டாங்க. அதனால சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுபருப்பு போட்டு வெண்பொங்கல் தான் செய்ய போறேன். நான் பாஸ்மதி ரைஸ்ல செய்யறேன். நீங்க பச்சரிசியில கூட செய்யலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் சிறுபருப்பு ரெண்டுமே கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல போட்டுக்குங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் போட்டு குக்கர் மூடி 5 விசில் வரட்டும். அது வரைக்கும் தேங்காய் சட்னி செய்யலாம். தேங்காய் அதிகமா போட்டு ஒற்றைக்கல்ல கம்மியா சேர்த்து 4 பச்சை மிளகா உப்பு போட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒற்றைக்கல்ல கம்மியா போடுறதுனால சட்னி சூப்பரா இருக்கும். இப்ப நெய்ல தாளிச்சுக்கலாம். பொங்கல் சூப்பரா இருக்கும். 4 ஸ்பூன் நெய்ல சீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி 10, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு குக்கர்ல அரிசி வெந்துருச்சு தாளிச்சதை போட்டு கிளறி விடலாம். தேங்காய் சட்னிக்கும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சட்னியில போட்டு பொங்கல் கூட சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். பொங்கலுக்கு சாம்பாரோட சட்னி தான் சூப்பரா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாம்பாரோட பிடிக்குமா சட்னியோட பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.